உங்ககிட்ட யாராச்சும் ஷார்க் அதாவது சுறா மீன் முன்னாடி வந்துச்சா? இல்லன்னா காடு, மரம் எல்லாம் முன்னாடி வந்துச்சா? அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாரும் சொல்றது என்னன்னா, "காடு, மரம் தான்ப்பா முன்னாடி வந்துச்சு" அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அது இல்ல. காடு, மரம்லாம் உருவாறதுக்கு முன்னாடியே சுறா மீன் உருவாயிடுச்சு. இது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம கிறிஸ்பி ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மரம் உருவாகி 385 மில்லியன் வருஷம் ஆகுது. அதே சுறா மீன் உருவாகி 450 மில்லியன் வருஷம் ஆகுது. அதாவது 1 இல்ல, 2 இல்ல, சுறா மீன் உருவாகி 65 மில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் தான் மரம், காடுகள்லாம் உருவாகுது. அப்ப ஜுராசிக் பார்க்ல டைனோசர சுத்தி பெரிய பெரிய மரம்லாம் இருந்துச்சே! அப்டின்னா சுறா மீன் டைனோசருக்கு முன்னாடியே வந்துடுச்சா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆமா. சுறா மீன் டைனோசருக்கு முன்னாடியே வந்துடுச்சு. சுறா மீன் உருவாகி 220 வருஷத்துக்கு அப்புறம் தான் டைனோசர்கள்லாம் உருவாகுது. ஆனா என்னன்னா, டைனோசரே அழிஞ்சு போச்சு. ஆனா சுறா மீன்கள் இன்னுமே நம்ம கூட இருந்துட்டு இருக்கு. அதனால டைனோசர் காலத்துல இருந்தே அப்படின்னு சொல்லாம, சுறா மீன் காலத்துல இருந்தே அப்படின்னு சொல்லி பழகிக்கோங்க. இதே மாரி அடுத்தடுத்த புது ஃபேக்ட்ஸோட உங்கள வந்து நான் பார்க்குறேன். அன்டில் தென் பாய்.